மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. தமிழகத்தின் முதலமைச்சரை ரகசியமாக சந்தித்தாரா சந்திரபாபு நாயுடு? ஏற்கனவே விமான நிலையத்தில் ஒரு சந்திப்பு நடந்தது. வாழ்த்துக்கு ஒரு சந்திப்பு நடந்தது. சந்திரபாபு நாயுடுவும் ஸ்டாலினும் நெருங்கிய நண்பர்கள். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலை நிதிஷ்குமாரும் ஸ்டாலினும் இன்னும் நெருங்கிய நண்பர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நெருங்கிய நண்பர்களுக்குள் என்ன விவாதம் அப்படின்னா, நண்பர்களும் எதிரிகளும் இருக்கக்கூடிய கட்சியில் மாறி மாறி இருக்கிறார்கள். ஓகேங்களா? இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்துல மோடியை விமர்சனம் செய்தவர். இந்தியா கூட்டணி மோடிக்கு எதிராக ஒருவரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவர் தான் சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா? இப்ப மோடி கூடவே இருக்கிறார். அதனால இவர் எப்ப வேணா வெளியே வரலாம். அதுல மாற்றம் இல்லை. மேல நிதிஷ்குமார் ஐயோ இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட இருந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட வந்தார். மறுபடியும் பிஜேபி கூட போனார். மறுபடியும் காங்கிரஸ் கூட வருவார். இதுதான் உண்மை. இது வரைக்கும் 4 முறை அணி மாறி இருக்கிறார். அங்க 2 இங்க 2. இப்ப அடுத்ததான் காங்கிரஸ்க்கு தான் வரணும். 3வதா வரணும்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ரகசியம் ஸ்டாலினுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா பேசுறதுக்கு ஒரு லீடர்ஷிப் யாருன்னா ஸ்டாலின் தான். ஸ்டாலின், சரத் பவார், மம்தா பானர்ஜி நோ சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஸ்டாலின் தான் இதில் இருக்கிற 2 பேர் கூடயுமே நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பை சேர்ந்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சரை ரகசியமாக சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு சந்திரபாபு நாயுடு தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. ஸோ அதனால இதை பத்தி நம்ம இன்னமும் நிறைய விதமான விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ரகசியமாக சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது மற்றவர்களோ தள்ளப்பட வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருந்தால் அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை போடக்கூடிய நபராக சந்திரபாபு நாயுடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த எதிர்பார்ப்பில் யாரும் மண்ணை அள்ளி போடக்கூடாது. அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் 275 பேர் வரலாம். ஓகேங்களா? ஒருவர் போனாலும் அங்க ஆப்பு தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு 295 பேர்கிட்ட இருக்கிறாங்க. பெரும்பான்மையை விட கூடுதலா 20 பேர்கிட்ட இருக்கிறதுனால மோடி இருந்தாலும் கூட 240க்கு கிட்ட வந்துட்டாங்க. அடுத்த முறையே இப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்தா 180 கீழே போயிடுவாங்க. அப்ப காங்கிரஸ் 150 200 சீட்டை எடுத்துட்டு கூட்டணி கட்சிகளோட அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இவங்க 180 கீழே போயிடுவாங்கல்ல. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்க.